அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு இந்த குறுகிய கால வாழ்க்கையினுடைய வட்டத்தில் ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான். மேலானவர்களே, நாங்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்தின் பேரில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல கூட கேட்குறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, ஏ மக்களே, உங்களை நாங்கள் வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வியை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்குமாக அல்லாஹு தஆலா முன்வைக்கிறான். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப பெருமதியான காலகட்டம், ரொம்ப சிறப்பான காலகட்டம். அல்லாஹு தஆலா சில சந்தர்ப்பங்களில் எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கி தாரதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவனின் பக்கம் அடியார்களை நெருக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் சில சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா தாரான். ஹதீஸுனுடைய கருத்து, ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு மத்தியில் உள்ள குற்றங்களுக்கெல்லாம் குற்ற பரிகாரமாக இருக்குது. ஒரு ஜும்ஆ இன்னொரு ஜும்ஆவுக்கு இடையில் நடக்கக்கூடிய சின்ன பாவங்களுக்கெல்லாம் குற்ற பரிகாரமாக இருக்குது. ஒரு ரமலானை தந்துட்டு இன்னொரு ரமலானை அல்லாஹு தஆலா தாரது அந்த இரண்டு ரமலானுக்கு இடையில ஏற்பட்ட சிறிய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரமாக இருக்குது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வாறு வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு கட்டங்களையும் எங்களுக்கு தந்து கொண்டே தான் இருக்கிறான். ஏன் தாரான் தெரியுமா? ஏன் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன். அவனுக்கு யாராவது ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருக்கணும். அவன் ஞாபகம் ஊட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்ன விடயம்தான் ஃபதக்கிர், நீங்க மக்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்துங்க, அது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். பிரச்சனை என்னன்னு கேட்டா, அமல்களினுடைய பெருமதி எங்கட கல்புகள்ல இல்லை. அமல்களினுடைய பெருமதி எங்கட கல்புகள்ல இல்லை. உலகத்தினுடைய பெருமதி, உலக ஆசா பாசங்களுடைய பெருமதி, அல்லது உலகத்தில் சேர்க்கப்படக்கூடிய சொத்துக்களுடைய பெருமதி, பணத்தினுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குது. ஆனா அமலுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குது இல்லை. இன்னைக்கு நாங்கள் அமல்களை கணக்கெடுக்கிறது இல்லை. தொழுகையா அதை பிறகு பார்த்துக்கலாம், நோம்பா அதை கொஞ்சம் தள்ளி பிடிச்சிக்கலாம், சதக்கா தான தர்மங்களா அதை பிறகு பார்த்துக்கலாம், குர்பான் உல்ஹியாவா இந்த வருடம் கொடுக்க தேவையில்ல, அடுத்த வருடம் நாங்கள் பார்த்து கொடுப்போம். மேலானவர்களே, அமல்களை தள்ளி போடுறாங்க. ஆனா உலகத்துடைய காரியங்கள் வரக்கூடிய நேரத்தில் அதுல வேகமாக தன்னுடைய செயற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுது, நீங்க நல்ல விடயங்களின் பக்கம் முந்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். நீங்க அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம், நல்ல விடயங்களின் பக்கம், அமல்களின் பக்கம் வஸாரிஉ, நீங்க வேகமாக விரைஞ்சு கொள்ளுங்க. எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல் செய்யுங்க. எவ்வளவு அல்லாஹ்வுடைய ரப்புடைய திருப்தியை உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? இது தாருல் அமால். இங்க அமல் மட்டும்தான் செய்யலாம். இங்க அந்த அமலுடைய பிரதி பலிப்புக்களை மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா எங்கட வாழ்க்கையில உண்டாக்கி கொண்டிருப்பான். மேலானவர்களே, இன்னொரு நாள் எங்களுக்கு வரும். எங்களோட உடம்புல இருந்து ரூஹ் பிரிஞ்சதன் பின்னால ஒரு நாள் வரும். எங்களை கொண்டு போயிட்டு அந்த கபூர்ல வச்சு போட்டு வந்துருவாங்க. அந்த 6 அடி பூமி உள்ளுக்கு எங்களை தனியே வச்சுட்டு வந்துருவாங்க. அதுல இருந்து ஆலமுல் பர்ஸகுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது.
அங்க அமல் இல்லை, அங்க அமல் செய்ய முடியாது, அங்க தொழ முடியாது, அங்க ஜக்காத் கொடுக்க முடியாது, அங்க நோம்பு பிடிக்க முடியாது, அங்க கால அவகாசத்தை நாங்க பாதுகாக்க முடியாது. உலகத்துல என்னத்தை செஞ்சோமோ அதுக்குரிய முழுமையான கூலியையும் பிரதிபலிப்பையும் அந்த இடத்துல அவங்க அடைஞ்சு கொண்டிருப்பாங்க. அமல்களை வீணாக்கி கொள்ளாதீங்க. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுறாதங்க. நாளைக்கு எங்களுக்கு இதே நாள் இதே நேரம் இல்லையாங்கிறது எங்களுக்கு யாருக்கும் ஷுவர் பண்ண முடியாது, யாருக்கும் தெரியாது. அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் மறுமையை எண்ணியவர்களாக, மறுமை வாழ்க்கையை நோக்கி பயணித்தவர்களாக, அந்த நிலையான அந்த வாழ்க்கைக்காக வேண்டி உலகத்தில் தயார் செய்யக்கூடியவர்களாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். எங்களோட குழந்தைகளுக்கும் நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்போம். நல்ல குடும்பங்களாக, நல்ல ஆரோக்கியமான ஈமான் உள்ள, பயபக்தி மிக்க, இறையச்சம் உள்ள, நாளைக்கு எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹு தாலா சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹு தாலா எங்களுடைய எத்தனை தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவானாக. இம்மை மறுமையினுடைய அனைத்து நலவுகளையும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. முழு உலக மக்களுக்கும் அல்லாஹு தாலா நிம்மதியையும் சுபீட்சத்தையும் அல்லாஹு தாலா வழங்குவானாக. அந்த உன்னதமான அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.